ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 4. போன பார்த்து ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்முனுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா, அவருக்கு வாயனத்தோட மீதியா எந்த பொண்ணு வந்து கிட்ட வந்து டச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அவரால் போக முடியாது. வாயின் கூட மட்டும் தான் அவருக்கு ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுக்காண்டியே வாயினை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வாயினை பழி வாங்கணும். கங்க அவள் கத்தியால் குத்திருக்கா, அதுக்காண்டி அவளை கொடூரமாக பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் ஜிமின் வந்து சூப்பரான ஒரு மாஸ்டர் மைண்ட் போட்டு வச்சுருப்பாரு. ஸோ அதோட அந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு தட் பார்ட் 4. இப்போ ஜிமின் அப்படியே நல்லா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. வரும்போதே 10 வாட்டிங்க சவத்தெல்லாம் இடித்து தள்ளிட்டு தான் வராரு. பரவாயில்ல, அவர் வீடு தானே அப்படின்ட்டு அவர் இடித்து தள்ளிட்டு கதவை திறந்தா கங் பார்த்துட்டு, என்னாச்சு ஜிமன், ஏன் இப்படி குடிச்சிட்டு வரீங்க? ஐயோ, அழகான பொண்டாட்டி, எதுக்கடி அழுகுற நீ? அழுகாத அழுகாத அழுகாத. சரி சரி, நான் அழுக மாட்டேன் ஜிமன், நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ஜிமன் வேணாம், ப்ளீஸ் குடிங்க, அப்போ தான் உங்களுக்கு தலை வலிக்காது, போதை கொஞ்சமாவது தெரியும், எல்லாம் ஓவராக ஹேங் ஓவர் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி உருகி உருகி ஜிம்மின்கிட்ட பேசிகிட்டு இருக்க. வான் அப்பந்தான் சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வருவா. இவனுங்க 2 பேரும் இப்படி உருகி உருகி பேசுகிறத பார்த்து, சி என்ன ஒரு கருமாந்திர காட்சி, இப்போவுமே இதை பார்க்க வேண்டியது இருக்கே, சே இதுக்கு அடுத்து இந்த வீட்டில் என்னெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக அதை பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிம்னு வாயனை பார்த்துட்டு, ஏ இங்கே வாடி, இங்கே வாடி, கூப்பிட்றேன்ல. எங்க சும்மா இருங்க, எதுக்கு வாயனை போய் கூப்பிட்டுட்ருக்கீங்க? பாரு சொல்லும், நீ அமைதியாரு, நீ எதுவும் பேச வேணாம், நீ அமைதியாரு. இங்கே வாடி, கூப்பிட்றேன்ல. என்ன கூப்பிட்டா வர தெரியாதா? ஒருத்தன் என்ன சொல்லு, போய் எனக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவா. என்னது, லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரணுமா? என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதான் ஆசை பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கால, அப்போ அவளை போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லு, நான் எதுக்கிட்ட உனக்கு போட்டு தரணும்? ஏய் என்ன திமுறா பேசிகிட்டு இருக்க, சொல்கிறத மட்டும் செய், என்ன மூடிக்கிட்டு. என் பொண்டாட்டிய ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். பாவம், என் பொண்டாட்டி காலையிலேருந்து எல்லா வேலையும் செய்வா, நீ என்ன சும்மா இங்கே உட்காந்துருப்பியா? ஓ, வாங்கின காசுக்கு கொஞ்சமாவது வேலை செய். சூடு சோறனை இல்லை சோத்துல உப்பு போட்டு திங்கிற அப்படின்னா போய் ஜூஸை போடு போ. ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்ற மாதிரி எனக்குலாம் சரியான காண்டாகுது. அப்படியே கங்கை பார்த்து மறைக்கிறா. கங்கு உடனே பயந்துட்டு, சும்மா நீ வேணாம், நானே போய் போடுறேனே, எதுக்கு தேவையில்லாம என்னோட டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கா பாவம். என்னது அக்காவா? அவள் என்னலேருந்து உனக்கு அக்கா ஆனா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்கும்போது எனக்குலாம் சரியான காண்டாகுது. இப்போ இவன் முக்கியமாக சொல்லி ஆகணுமா, இவளோட நான் 2 வயசு மூத்தவனே, என்ன என்னோட சின்ன பொண்ணுன்னு காட்டுறாளாக்கோ அப்படின்ற மாதிரி வாயனுக்கெலாம் அவ்வளோ காண்டாகுது. பல்ல கடிச்சிட்டு இருந்துகிட்ருக்கா, சுத்தமாக முடியல. அவளால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜிம்முனை முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜிம்முனுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது கங்கை பார்த்து. இங்கே பாரு தங்கம், இந்தா வருகால, இவன் எனக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, நான் குடிச்சிட்டு இங்கே தூங்கிக்கிறேன், நீ ரூமில் போய் தூங்குப்போ, உனக்கோட உடம்பு சரியில்லைல, டேப்லெட் போட்டு போய் தூங்குப்போ, போடி சொல்ல போ. எல்லாச்சும் நான் உங்கள் கூடயே இருக்கேன், நீங்களும் வாங்க, நம்ம ரூமில் போய் படுத்து தூங்கிக்கலாம், எதுக்கும் நீங்கள் மட்டுங்க தனியாக தூங்கணும், ப்ளீஸ் சிம்மன் வாங்க சிம்மன், இப்போல்லாம் பண்ணாதீங்க, ஆல்ரெடி இங்கே ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஹெல்த்துக்கு எதாவது ஆகிடப்போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிம்மன். ஐயோ, என் மேலே எவ்வளோ அக்கறை உனக்கு, சே அப்படியே எனக்கு ஒரு புல் அரிக்குது. ஒரு காலத்தில் நானும் ஒருத்தையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் பாரு, அவருக்கால எதுக்கு எடுத்தாலும் குடிச்சிட்டு வந்தா, ஏன்டா குடிச்சிட்டு வந்தா, வீட்டுட்டு வெளில போய்ப்படுறா அப்படின்ட்டு வீட்டோட துரத்தி விடுறதா நீ இருப்பா அந்த தெருத்தில். ஆனால் நீ நான் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறேன், நான் குடிச்சிட்டு வந்தாலுமே எதுக்கு சும்மா குடிச்சிருக்கீங்க, இவ்வளோ குடிக்காதீங்க நான் சொல்லியிருக்கல அப்படின்ட்டு எவ்வளோ பாசமாக சொல்கிறான். ஆனால் அவள் ஏன்டா நாயே எதுடா கிடிச்சனே நீ போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. போய் அவளை போய் லவ் பண்ணியிருக்கேன் பாரு. சி, என்ன நினச்சாலும் எனக்கு வெக்கமாக இருக்குது. பரவாயில்லடி பரவாயில்ல, ஆண்டவன் எல்லார் வாழ்க்கையிலையும் லேட்டாக தான் கொடுப்பான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கைக்கு ஒன்று லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காண்டி. சே, நீ தான் என்னோட உண்மையான லவ், உன்னை தாண்டி அப்படியே உருக்கி உருக்கி லவ் பண்ணுறேன். நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, சொல்லவே முடியாதுடி. அந்தளவுக்கு நீ தான் மனசில் வேறு லெவலில் இடத்த பிடிச்சிருக்க. நீங்களும் தாங்க, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி கொஞ்சம் வானுக்கெலாம் வகரு எரிது பாருங்க. சே, இந்த கருமத்தெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இருக்கே, இவன் இப்படி கொஞ்சிறான், அவன் அப்படி கொஞ்சிறான், சீ 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 கருமம் அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ரியாக்ஷன் தான் அங்கே கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமன் பார்த்துட்டு, என்னடி போலையா,
உன்னை ஹேங் ஓவர் ஜூஸ் போட சொன்னேன். வா போய் போடு அப்படின்றப்போ, வானும் விட்டு தொலைக்கிறேன்டா புட்டு தொலைக்கிறேன் அப்படின்ட்டு லெமன் ஜூஸ் போடுறா. போட்டுட்டு பரவாயில்ல இவனுக்கு சுகர் போட்டாலாம் போதை இறங்காது. ஒரு டப்பா உப்பள்ளி போடுவோம். அப்போ தான் இவனுக்கு போதை மொத்தமாக இறங்கி தொலையும். இதெல்லாம் போடக்கூடாது இவனுக்கு. அதான் பக்கத்துலேயே கங்குன்னு ஒரு ஸ்வீட்டான ஒரு கேர்ள் இருக்கால, அவள் அதிகமாக பேசி பேசியே இவனை ஸ்வீட்டால் உருக்கிருவா. நம்ம இந்த உப்பை போட்டு தொலைவோம் அப்படின்ட்டு அவள் வேணுக்குள்ளே லெமன் ஜூஸில் நிறைய உப்பள்ளி கொட்டிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக லெமன் ஜூஸில் உப்பு போடலாம், பட் அது ஒரு அளவாக தான் போடணும். பட் ஒயின் அளவுக்கு மீறி போடுறா. போட்டு நல்லா கலக்கிட்டு வரும்போது கங்கு இல்லை, அவள் தூங்க போயிட்டா. ஜிமின் கிட்டே போய் இந்தா ஜூஸ் கேட்டில, ஏய் உனக்கு பாசமாகவே கொடுக்க தெரியாதாடி, இந்தா நீட்டுற அப்படியே அன்பா ஜூஸ் எடுத்து இந்தாங்கன்னு கொடுக்க தெரியாதா என்ன? ஓ அப்படிங்களாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். உங்கள் புது பொண்டாட்டி வேணால் பண்ணுவாங்க, பட் எனக்கு அப்படிலாம் வராது. குடிக்கிறா இருந்தால் குடி, குடிக்காடிப்பா அப்படின்ட்டு ஒயின் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது சிம்னு அப்படியே ஒன்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரே லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டாரு. ஒயனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு ஏஞ்சி போகலான்னு பார்த்தாலும் விட மாட்டேங்கிறான். பிடிச்சி வச்சுட்டு எங்கே போகிறேன், எங்கே போகிறேண்ணா, ஒழுங்காக விட்டு தொலை, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன், நான் தூங்க போகிறேன். நான் இல்லாமல என்ன பைத்தியமா உனக்கு, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்ட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறான். சரியான உப்பு கறிக்குது. தெரிஞ்சு போச்சு இது இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படியே செம்ம காண்டாகுது. வானை பார்த்துட்டு உனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சு விட்றேன், அப்போ தான் நீயும் அடங்குவ அப்படின்ட்டு அப்படியே வானை தூக்கிட்டே ரூமுக்கு போகிறேன்னா வானுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ எதுக்கு என்ன தூக்கிட்டு போகிறேன், என்னை ஒழுங்காக விடு. விடுறேன் ரூமுக்கு போய் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுறாண்ணா, சம்பவத்தை முடிச்சுட்டு உன்னை விடுறேன். இங்கே பாரு ஜிமன், நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. நீ வந்து இந்த 2 நாள் இந்த வீட்டில் வந்து இருந்தால் சொன்னேன், உன் கூட என்னெல்லாம் சொல்லே. ஓ அப்போ என் கூட சொன்னால் இருப்பியா? எவன் சொன்னான், நானும் அவங்க கூட இருக்க மாட்டேன், ஒழுங்காக விட்டு தொலை. இங்கே பாரு, என் கூட நீ இருக்கணும், இருந்து தான் ஆகணும். நானே போனதுலேருந்து யாவ கூட இருக்க முடியல, ஒரு மாதிரி காய்ச்சி போயிருக்கேன்டி. இன்றைக்கி தான் அப்படியே செம்ம ஜாலியாக அப்படியே ஹெவனுக்குலாம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரலான்ற ஒரு ஐடியாலாம் இருக்கேன். நீ என்ன இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா வா அப்படின்ட்டு தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டான். அவன் வாயில தூக்கிட்டு போகிறத கங்கு பார்க்குறான். பார்த்துட்டு அவளும் எதுவும் பெருசாக கண்டுக்கல, அவள் பாட்டுக்கு ரூமில் போய் தூங்கிக்கிறா. அப்போ இந்த பக்கம் வாயினு பார்க்குறா, பார்க்குறா அப்படிங்கிறத வந்து காப்பாற்றான்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு ரூம் டோர் சாத்திட்டு போகிறத பார்த்தும் இவன் என்ன பொண்டாட்டி, நானாக இருந்தால் செருப்பால் அடிச்சிருப்பேன், இவன் என்ன கதவை மூடிட்டு போகிறா, இப்போ என்னை எவன் காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி ஜிமனை பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமன், நீ ஓவராக குடிச்சிட்ருக்க, அதனால நீ பொண்டாட்டி கங்கு நினச்சி என்கிட்ட வர நினைக்கிறேன். நான் பொண்டாட்டி கிடையாது, நான் கங்கு கிடையாது. அந்த பற்றியா ஒரு ரூமு அங்கே தான் கங்கு இருக்கா, போ அங்கே போ. ஏய் எனக்கு குடித்தாலும் யாருன்னா நல்லாவே ஒரு கிளியாரிட்டி இருக்கும். நீ ஒயன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் அதை மறக்கலை, போதையிலையும் மறந்து போகலை என்ன. அப்போ நீ தெளிவாக தான் இருக்கியா? ஆமாம், நான் தெளிவாக தான்டி இருக்கேன். நீ தான் உன் கூட தான் மேட்ரு பண்ண போகிறங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இங்கே பாரு, மரியாதை கெட்டுருச்சு மீன், ஒழுங்க விட்டுரு. நான் போகிறேன், என்னை விடு. முடியாது, விட முடியாது, என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு உன் கூட இந்த எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வாயனோட அப்படியே பெட்டில் தொப்புன்னு விழுந்துட்டான். இது வேறு வாயனை பார்த்து, என்னடி வாயன் முன்னாடி கொஞ்சமாவது குண்டா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ என்ன உடம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மாக்கிட்ட போல். எக்ஸசைஸு நான் போயிட்டேன் அப்படிங்கிறதுல வெறி, சாப்பிடாம வந்து ஒல்லியாக இருக்குது அப்படி தானே? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாங்கி சொல்கிறா. பட் உண்மை அதுதான். வாயனை யோசிச்சு பார்க்குறான். இவங்களுக்கு நடுவில் பிரேக்கப் ஆனப்போ, டிவோர்ஸ் ஆனப்போ வாயன் சாப்பிடாம இருந்து அழுது கொஞ்சம் லைட்டாக ஒல்லியாக இருப்பா. ஸோ அதுதான் இப்போ ஜிமின் வந்து திருப்பி சொல்கிறாப்புல. வாயனை அதை நினச்சி பார்த்துட்டு இங்கே பாரு, லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காதா, ஒழுங்காக விட்டு தொலை, நான் போகிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது சரியா, என்னால் அப்படிலாம் உன்னை விட முடியாது அப்படின்னு வாயனை பிடிச்சி அப்படி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். வாயனுக்கு வந்து அவனை தடுக்கவே முடியல. அவனும் சப்புன்னு அடிக்கிறாச்சு. ஓ நீ என்னையும் அடிக்கிறியா அப்படின்ட்டு வாயின் போட்டுருந்த ஷர்ட்டை அவன் பாட்டுக்கு வேகமாக கலட்டி அவளோட கையை பிடிச்சி கட்டி வச்சுட்டான். வாயனுக்கு இப்போ எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாரு ஜிம்மன், தயவு செஞ்சு விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, வேண்டாம். ஓ டிவோர்ஸ் ஆனாலும் எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா? நான் மறந்து போச்சா? கல்யாணம் அன்றைக்கி நைட்டு நடந்தது. ஏண்டி
நம்ம கல்யாணம்னா புதுசில் அடிக்கடி நடக்குமேடி. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏதோ புதுசு மாதிரி ஏதோ என் கூடயே போய் புதுசாக படுக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்க. நான் தானே. இங்கே பாரு, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற ஒழுங்கா விடு. என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, விடு அப்படின்ட்டு அவள் சிம்னை தள்ளி விட்டு போகலான்னு பார்க்குறா. கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு, எப்படி போக முடியும்? ஆனால் சிம்மன் பாட்டுக்கு அவனோட ட்ரெஸ்ஸில் அப்படியே ரிமூவ் பண்ணி அங்கே தூக்கி ஓரமாக போட்டா. எனக்கு அதை பார்த்தது பக்கு பக்குன்னு அடிக்கு. அது பார்த்தா அதுக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சிம்மன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரிமூவ் பண்ணி போட்டால் கூட பரவாயில்ல, டப்பு டப்புன்னு பிடிச்சி இழுக்கிறான். எனக்கு அந்த வழி வேற. எதுக்கு நீ பிடிச்சி எடுத்துகிட்ருக்க? கலட்ட முடியல, உன் கை வழியாக கலட்டணும். ஆனால் அந்த கையில் உனக்கு கட்டி வச்சுருக்கல, ஸோ அதனால் இப்படி இழுத்தா தானே வரும் அப்படின்ட்டு வேணுக்குனே வானோட பேண்டீஸு ப்ரோ எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டான். வானுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கா முன்னாடி இப்படி இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, அழுக வேற அப்படி வருது. உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ ஜிம்மின் வானோட வாயை பூத்திட்டு, எங்கே பாரு, நானே ரொம்ப நாள் கழிச்சு நைட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூடில் இருக்கேன். மைண்டே இன்றைக்கி தான் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு உன்னோட ஒப்பாரியை மட்டும் வைக்காத, கேட்க முடியல அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வானோட லிப்ஸே அப்படியே கிஸ் பண்ணி எடுக்கிறான். செம்மையாக பைட் பண்ணுறான். எனக்கு அந்த வலியை ஹீல் பண்ணிக்கவே முடியல. இது பார்த்தா அதுக்குன்னு அவனோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணும்போது அவனோட நெக்கு கிட்ட வேற பிடிச்சி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வானுக்கு வலிக்குது. இங்கே பாரு, எனக்கு வலிக்குது, நீ ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணுற, விடு. அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சும்மா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ரொம்ப எட்டக்கு மொட்டக்கு அதாவது பண்ணிடுவேன். அடுத்து வழியில் அனுபவிக்க போகிறது நீ தான். புரியுதுல்ல என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது? ஒழுங்கா வாயை மூடிட்டு நீ பாட்டுக்கு படுத்துட்டு தான் வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு வருவேன், மேட்ரு பண்ணுவேன், சம்பவம் பண்ணுவேன், அவ்வளோதான். போயிட்டே இருப்பேன். இல்லை முடியாது அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது அலைஞ்சிட்டு உருண்டுட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கே தெரியும் நான் எவ்வளோ சிறப்பாக சம்பவம் பண்ணுவேன். அதே மாதிரி வேறு மாதிரி பண்ணிடுவேன். ஒழுங்காரு ஓகே, ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் நோஸை பிடிச்சி கடிச்சு வைக்கிறா. வாயனுக்கெலாம் முடியல, மூச்சு வேறு முட்டுற மாதிரி இருக்கு இவன் கடிக்கிறத பார்த்தா. நெக்கு அங்கங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கடிச்சு வைக்கிறது பிராண்டி வைக்கலாம் பண்ணிகிட்ருக்கான். வான் அப்படியே கத்துறான். அந்த கத்துற சத்தம் கங்கோட்ற மாதிரிக்கு கேட்குது. ஆனால் ஹெட்செட்டை போட்டுட்டு அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. ஆனால் வாய் நீங்கள் இந்த பிள்ளையாவது காப்பாற்றுவாளா, இவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாள், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாயனால் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் புரிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்து இவங்ககிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக சில மாதிரி படுத்துட்டா. லைக் ஒரு செத்த போன மாதிரி அவள் பாட்டுக்கு படுத்துட்டா. ஜிம்மினத்தை பார்த்துட்டு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்டி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ எப்படி படுத்துட்ட, சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வர நெக் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்சைட் பண்ணுறான். வாயனுக்கு அப்படிலாம் ஒரு வலி வருது. அப்படியே ஜிம்மினை ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ அந்த பார்வையிலே ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ட்ரக் ஃபீல் வருது. ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே மேக்கவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வானுக்கு அப்படியே பெயின் ஆகுது. அவள் அப்படியே வாயை பொத்திட்டு அழுகிறா, கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. ஆனால் ஜிம் அதை பார்த்து அப்படியே ரொம்ப கூலாக சிரிக்கிறான். அங்கே நீ குத்துனில, அவளை ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சில, வலியை கொடுத்தில, இப்போ பார்த்தியா நான் உனக்கு எவ்வளோ பெரிய வலி தந்துட்டுருக்கேன்னு. தேவைதாண்டி உனக்கு, இது தேவை தான். இது நீ அனுபவிக்கிறதுக்கு நீ ஒரு டிசர்வான பர்சன். ஸோ அனுபவி, இன்னும் அனுபவி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அப்படியே அழுதுகிட்டே அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி அதை ஹீல் பண்ணுற மாதிரியே பில்லோவை அப்படியே பிடிச்சி நசிக்கிட்டு இருக்கா. சின்னதை பார்த்துட்டு அதை ஏன்டி பிடிச்சிட்ருக்கேன், என் கை சும்மா தான் இருக்குது, அதை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு கையை வேற கொடுக்குறான். வேணும் அந்த கையெல்லாம் பிடிக்க விருப்பம்லேருந்து நானே இதை பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னுமே பில்லோ தான் போட்டுட்ருக்கா. அப்போ சிவன் உண்மை சொல்லவாடி, நீ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளஷரான ஃபீலிங்கை எனக்கு உன்னை தவிர யாருமே கொடுத்ததில்ல. நானும் இதுக்காண்டி எப்படி சொல்கிறது, கங்குக்கிட்டலாம் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. உன்கிட்ட இருந்து வருது பார்த்தியா இந்த ஒரு வைப்பு, அப்படியே ஒரு ஹெவனுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரியே ஒன்று இருக்குது பார்த்தியா, இது உன்னை தவிர எவ்வளோனையும் கொடுக்க முடியாது. சரியான ஃபீலிங் டி, சரியான ஃபீலிங். நீ தான் வயன், நீ தான் டெஸ்டினிலாம் சொல்லுவாங்க பார்த்தியா, அது லவ்வுக்காண்டி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய லவ்வோட டெஸ்டினி அது பட் எனக்கு இந்த மாதிரி மேட்ரு பண்ணும்போது ஒரு டெஸ்டினி இருக்குது பார்த்தியா, அது நீ தான். கங்குக்கு நான் லாயலாக தான் பார்ப்பேன், அது என் லவ்வில் ப்ரூஃப் பண்ணுவேன். பட் இதுக்குள்ள
ஒன்று தான் சூஸ் பண்ணும் அப்படின்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.